எல்லாம் 3 லக்கேஜ். இப்போ இந்த 3 லக்கேஜை கூட்டிட்டு நம்ம வந்து இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது லாஸ்ட் விளாகோட கண்டினியூஷன் தான். ஊருக்கு கிளம்புறோன்னு சொன்னோம்ல, 5 மணிக்கு கிளம்பி நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு போய் பார்த்தோம்னா ஆட்டோ இல்லை. அதுக்கப்புறம் அந்த சைடு போகிற ஆட்டோவை பிடிச்சி நம்ம ஏனதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரே 2-3 ஆட்டோ வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த நாவும் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே அங்கே இங்கே நுழைஞ்சி நம்மளை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கொண்டு வந்து விடும்போது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 5:40 கிட்டே ஆயிடுச்சு. 5 மணிக்கு கிளம்பும்போது 6 மணி ட்ரெயினுக்கு 5 மணிக்கே கிளம்புறோமே, 1 மணி நேரம் அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்புறோமோ, 10 நிமிஷத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க, போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி பார்த்தோம்னா 5:40 ஆகிட்டு. அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால செம்ம டிராஃபிக்கு. 2வது ஸ்டேஷன் ஒட்டியுமே ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த 16792 போட்டிருக்கல, அதுதான் நம்ம ட்ரெயின். இது வந்துட்டு எங்கன்னா பாலக்காடுலேருந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வரைக்கும் போகிறது வந்து பாலருவி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஒரு 6:05 வந்துடும் ட்ரெயின் வந்துட்டு. பட் அன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயின் வேறு டிலே ஆயிடுச்சு. அன்றைக்கி அவளை வந்துட்டு காக்கா பாரு ட்ரெயினை பாருன்னு அங்கங்கே டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்தாங்களே, அவங்கள்ட்ட இந்த அம்மா நான் சொல்கிறது ஃபுல்லாக அவங்கள கூப்பிட்டு அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா, ட்ரெயின் பாருங்கள் காக்கா பாருங்கள் அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுன்னா, நாங்கள் ஆட்டோவில் வந்தோம்ல, அந்த ஆட்டோக்கார அண்ணா தான். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஆட்டோவில் நம்ம வந்திருக்கோம். 2 விஷயத்துல வந்துட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 120 ரூபான்னு சொல்லிட்டு 100 ரூபா போதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுச்சது இதுதான். இவன் பேக்கெல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் நிறைய ஆட்டோவில். பட் இந்த அண்ணா என்னதுன்னா, அதுக்கும் ஒரு பிடி மேலே போய் நான் வேணால் உள்ளே கொண்டு வந்து வைக்கட்டாமா, நீ வந்து பாப்பா வச்சுட்டு எப்படி தனியாக போவேங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை நான் பிளாட்ஃபார்ம் ஒரு 1 தான் நாங்கள் போய்க்குவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இந்த லெவலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுலேயும் அவருக்கு சவாரிக்கு வேறு ஃபோன் வந்த வண்ணமாகவே இருந்தது. ட்ரெயின் ஏறினோடனே பாப்பா வந்து அளவே இல்லை. ஏன்னா இந்த தடவை ஏற்றி விடுறதுக்கு ஆள் வரல, அதனால் மேடம் கொஞ்சம் அழாமே இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லோரும் சாப்பிட்ருக்கிறத பார்த்தீங்கன்னா அவளுக்கும் டெம்ட் ஆகிட்டு. ஸோ அந்த அன்றைக்கி சிப்ஸை சாப்பிட்டு அந்த அன்றைக்கி மேடம் படுத்தாச்சு. சீட்டில் இருக்க மாட்டேன், காலை நீட்டு காலில் தான் படுப்பேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தா. ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கலன்னொடனே மேடம் கொஞ்சம் போரிங்காகவே இருந்தது. அந்த அன்றைக்கி சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுருந்தேன். எல்லாமே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அப்புறம் நானும் இன்னொருத்தவங்களும் மட்டும் தான் இருந்தோம். ஸோ சைடு சீட்டு கிடச்ச உடனே வந்துட்டு மேடம் நல்ல ஜன்னல் ஓரமாக உட்காந்து புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு வேறு மிடில் தானா, ஸோ 9 மணிக்கு தான் இவ தூங்குவா. முதலையே நம்ம வந்துட்டு பர்த்தை கீழே போட்டு படுத்தோம்னா இவ தூங்க மாட்டா, கத்திட்டு இருப்பா, இறங்கணும்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் நான் அவளையும் புஷ் பண்ணலாம். 9 மணிக்கு மேலே இந்த அம்மா தூங்க வச்சாச்சு. காலையில் 3:50 தான் இருந்துச்சா. 3:50 ஜங்ஷன் வந்துட்டோம். அங்கே இருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. 4:30லேருந்து 5:15 வரைக்கும் சமாளிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக அதுன்னு சொல்லலாம். ஏன்னா தூங்கவும் மாட்டேன்ட்டா, பஸ் ஸ்டாண்டில் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருந்தா. பஸ்ஸு டைமிங் சொல்ல முடியாது, 5 to 5:15 எப்போனாலும் வரும். பட் பஸ் வந்துட்டாங்கன்னா வந்த உடனே அந்த அண்ணா வந்து எடுத்துருவாங்க. அது வரைக்கும் இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இவளை அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்தேன். மெயினாக இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு மொத்தம் 3 ரீசன் உண்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட்டு வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு 35 ரூபா தான் ஊர் வரைக்கும் போகிறதுக்கு. இதே நம்ம தூத்துக்குடி போனோம் அப்படின்னோம்னா 70 ரூபா கிட்ட ஆயிடும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். இந்த அண்ணா வந்துட்டு சூப்பராக சீக்கிரமாகவே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 5:50 கிட்ட இருக்கும். இது வந்து ஸ்ரீவைகுண்டம் பாலம். சூரியன் வந்துட்டு உதயமாகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளஸ் கைலாசநாதர் கோயில் கோபுரம் வந்துட்டு அந்த தண்ணியில் லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரியே ஒரு ஷேடோவில் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஆத்தோரத்தில் இருக்கிற அந்த முருகன் கோயில், இது அவ்வளோவுமே அந்த சூரிய உதயத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன அறியாமல் நான் கண்ணு சொக்குனா கூட மனசுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கும். பார்க்கணுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி நம்ம போகிற இடம் ஃபுல்லுமே வந்துட்டு தண்ணியாக தான் இருக்கும். சிவகலை, பெருங்குளம் அந்த மாதிரி சைடெலாம் வந்துட்டு சூரிய உதயமாக அதுவும் அந்த சைடே தானே வரும். ஸோ அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த சூரிய உதயமாகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி பாப்பா வந்து சிவகலை வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா. பெருங்குளம் பக்கம் வரும்போதுமே வந்து என்ன செஞ்சிட்டான்னா முழிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஒவ்வொரு போகிற இடம் ஃபுல்லாக நம்ம ஊர் தண்ணிகளாக தான் இருக்கும். இது எங்கள் ஊர் பாலம். கரெக்டாக நம்ம வந்துட்டு ஊர்கிட்ட வரும்போது ஃபோன் அடிக்காமையே இருந்தேன். பட் அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்கன்னா, தண்ணி பிடிக்கும் போது வெட்டி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தானே வீடுங்கிறதுனால செருப்பு கூட போடாமல் குடுன்னு ஓடி வந்துட்டாங்க பேத்தியை தூக்குறதுக்கு. அந்த அன்றைக்கி சாட்டர்டே ஃபுல்லாக செம்ம டயர்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகலை.
சண்டே தான் நாங்கள் காலையில் எழுந்துட்டு சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்படியே எங்கே போயாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏரலுக்கு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கன்னி பூஜைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக என்ன செய்யணும், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். நமக்குலாம் அந்த ஜவுளி கடையில் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இந்த அம்மா அசால்ட்டாக அவாட்டு ஏறி ஏறி ஜாலியாக இருந்தது. பொண்ணுத்துறையில் தான் போய் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வேறு ஃபஸ்ட் ஷிஃப்ட் போயிருந்தாங்களா. ஸோ நைட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இவளுக்கு வந்துட்டு இடியாப்பம் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். அப்பா வந்துட்டு இடியாப்பம் இல்லையேன்னு சொன்னோடனே சப்பாத்தி வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவள்கிட்ட அதுக்கப்புறம் தான் சொல்லியிருந்தேன் சப்பாத்திங்கிற மாதிரி. கடைசி பார்த்தா இன்னும் ஆச்சரியமாயிட்டேன்னா இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பேத்திக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு எனக்கும் மேலே பிடிவாதம். எப்படின்னா ஒன்று சொல்லிட்டோம்னா சொன்னீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்கிற மாதிரி அடம்பிடிப்பா. ஸோ சப்பாத்தி சொல்லியில் எதுக்கு இடியாப்பம்னு சொல்லிட்டு வேணான்ட்டு இருந்தா. விசிலை கொடுத்து பாப்பா அழுகையை சமாதானப்படுத்திட்டு நாங்களுமே சாப்பிட உட்காந்துட்டோம். இது வரைக்கும் நாங்கள் சாப்பிடும் போது பாப்பா வந்து பரோட்டா கேட்டதே இல்லை. அதுதான் இருக்கிறதுலே ஆச்சரியம். நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோன்னா அப்போல்லாம் வந்துட்டு கடையில் ஏதாவது வாங்கி தர சொல்லுவேன். அதில் கட்டாயம் ஏதாவது பரோட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒருக்க வாங்கி தந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் அப்போல்லாம் பரோட்டா பிச்சு ஊற வச்சு சாப்பிட்டோன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஹைலைட்டடாக தொட்டு சாப்பிடுவாங்க, தோசை இட்லி மாதிரி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது உண்டாங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வந்து இருக்கிறது ஒரு வாரமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு 4 நாள் 3 நாள் கிட்டக்க வந்துட்டு எதாக இருக்குன்னா கீரை தான் இருக்கும். கீரை வாரமாக போயிடும்னே சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் கீரை அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காது. கிடைக்கிறதே ஒரு 3 வகையான கீரை. என்னன்னு கேட்டிங்கன்னா தண்டங்கீரை, பாலாக்கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை, கீழ் வீட்டு பாட்டிகிட்ட கேட்டு அதுதான் கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து கீரை வகை வந்து அதிகமாக இருக்கும், விலை வந்து கம்மியாக இருக்கும். அதாவது அகத்திக்கீரை கிடைக்கும், முருங்கைக்கீரை, பாலாக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லிட்டு நிறைய கீரை, அரைக்கீரைன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். பட் அங்கே வந்து அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காது. அகத்திக்கீரை வந்துட்டு மெயினாக எனக்கு அங்கே கிடையவே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஆடு மாடுக்கெலாம் வந்துட்டு என்ன போடுவாங்கன்னா பலா இலையை தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு கொடிக்கால்லாம் இருக்கும். ஸோ ஆடு மாடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்கங்கிறத நேரத்தில் நம்ம ஒரு சீப்பாகவே கிடைக்கும். அகத்திக்கீரை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்துட்டு இரும்பு சத்து நிறைய உண்டு. அகத்திக்கீரை, முருங்கைக்கீரைலாம் வாய்வு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா நசுக்கி போடுங்க. பாப்பா இது வந்துட்டு அகத்திக்கீரை சாப்பிட்றது ஃபஸ்ட்டு டைமு. சாப்பிட மாட்டான்னு நினச்சோம். பட் நான் பரவாயில்ல, நல்லாவே விரும்பி சாப்பிட்டா. ஏன் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லி வைப்போம், அந்த கீரை வரப்போ நாங்கள் இருக்க மாட்டோம், அந்த மாதிரி தான். பட் இதுதான் கோயின்சிடெண்ட்டாக நடந்திருக்கு அகத்திக்கீரைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்து மாவு திரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் திரித்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிட்றது தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஃபீலிங்கோடு நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோமா. ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்கணுங்கிறதையும் மறந்துட்டேன். அதனால தான் கடன்னு ஒரு வாரம் போயிட்டு சனிக்கிழமை வந்தோம். மறு சனிக்கிழமையும் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட வந்துட்டாங்க. அப்படியே கிளம்பி அம்மாவுக்கு பை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பா 10-15 நாள் கழிச்சு பார்த்தோன்னே மேடம்க்கு ஓவர் ஹாப்பியாக இருந்தது. வடிவேல் மாதிரி நின்றுட்டே தான் வருவேன், பஸ்ஸில் உட்கார மாட்டேன்னு சாதிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அப்பா பொண்ணு சண்டை போட்டு அப்படியே அவங்க தூங்க வச்சுட்டாங்க. அத்தை வீட்டுக்கு போயாச்சு. லஞ்செல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பா தட்டி தூங்க வச்சுட்டு ஈவினிங் மேலே வந்துட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து வந்து கடை திறக்கிறாங்களா. ஸோ அவங்க கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பர்கரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு என்னதுன்னா கஃபே மாதிரி இந்த ஜூஸ் எல்லாமே சேர்த்து அதை ஒர்க் பண்ணாங்க. கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் கூட வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்கே போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா விஓசி கிரவுண்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே குட்டீஸ்லாம் நிறைய பேர் போயிருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு பாப்பா வந்துட்டு பாப்பாவே போய் மிங்கிள் ஆகிட்டா. குட்டீஸுலாம் நல்லா விளையாடுறத பார்க்க நல்லா ஜாலியாக இருந்தது. இவளுக்கு வந்து 4 செவத்துக்குள்ளே அடைச்சி போட்டிருந்தோன்னே அவள் ஏஜ் குரூப் பிள்ளைங்களாம் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்படியே வந்த டயத்தில் தூங்கிட்டா. மறுநாள் காலையில் பப்பீஸ்க்கெலாம் வந்துட்டு பிஸ்கட்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு தான். ஏன்னா இங்கே வந்துட்டு காய்கறி கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும். நம்ம அங்கே கேரளாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் கம்மி தானே. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. ஸ்வீட்ஸ் வந்துட்டு வாங்கலை, அதாவது வந்துட்டு அல்வா அதெல்லாம் வாங்கலைன்னொடனே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற சந்திரா ஸ்வீட்ஸில் போயிட்டு அல்வா வாங்கினோம். ஆட்டோக்காரனை வந்துட்டு சாம்பிள் அல்வா நாங்கள் கொடுத்தோம். வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டாங்க. ஸோ அப்படியே சாம்பிளுக்கு வாங்கின அல்வாவை அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த அம்மா நானும் ஒரு லக்கேஜை தூக்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் கவரை நான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவள் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. லேட்டாக வரலாம், அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். பட் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் கிட்டே லேட் ஆகிடுச்சு. பாப்பா சமாளிக்க முடியல. வந்தே பாரத் அது இதுன்னு வந்ததுதான். ஸோ வந்தே பாரத்தை தான் காட்டி நாங்கள் ஏமாற்றிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு குட்டி தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ட்ரெயின் வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனதே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. சென்னையில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு
ஒர்க்கு போயிட்டு இருந்ததுனால அதை டைவர்ட் பண்ணி இங்கே வரதுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வியூவில் நாங்கள் வந்துட்டு பார்க்கவே மாட்டோம், ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருப்போம். நம்ம ஸ்டேஷன் இறங்க வேண்டியது வந்துட்டு 5:30க்கு இறங்க வேண்டிய ஆட்கள். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கும்போது மணி 10 மணி ஆயிடுச்சு. ஆனதுனால இந்த அம்மா வேறு நல்லா தூங்கி இருந்துச்சு, ஒரே சேட்டை. நம்ம இருக்கும்போதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இல்லாதப்போ தான் தோசை தான் வேணும், ஸ்நாக்ஸ் வேண்டான்னு ஒரே ஆடம். அதுக்கப்புறம் வந்துட்டு குருவாயூர் அண்ணா பாயசத்துக்காக இந்த குட்டி தம்பியை வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்களா, அந்த குட்டி தம்பியை கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளை வந்துட்டு டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த குட்டி தம்பி வந்து டச் பண்ணோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளும் டைவர்ட் ஆகிட்டா. அப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சாம்பார் பொடி, அப்புறம் வந்துட்டு புட்டா மஞ்சள் உரசி குளிக்கிறதுக்கு, சத்து மாவு, அப்புறம் வந்துட்டு நெய், இதெல்லாம் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு திருநெல்வேலியில் போய் கொஞ்சம் கிராசரிஸும் வாங்கியிருந்தோம். இந்த கருப்பு மொச்சை, அப்புறம் வெள்ளை மொச்சை, ரொம்ப முள் வீட்டில் இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் மாமா பேக் பண்ணி தந்துட்டாங்க. அப்பளக்கிட்ட ஆக்சுவலி ஒன்று தான் வாங்கினோம். இன்னொன்று வந்துட்டு மாமா வந்துட்டு சத்தம் போட்டு கொண்டு போங்க, அது என்னத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சந்தைக்கு போய் காய்கறி வாங்கியிருந்தாலும் அதுதான் முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி வந்துட்டு இங்கே கிடைக்காதா. ஸோ முள்ளங்கி சவுச்சவுல இங்கே ரேட் அதிகம், அதனால் அதுக்கப்புறம் வெள்ளை கத்திரிக்காய், ஏன்னா இங்கே ஃபுல்லாக கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்கும், வெள்ளை கத்திரிக்காய் கிடைக்காது. எங்களுக்கு வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும்ல, அதனால தான். அது பீட்ரூட்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு 5 முருங்கைக்காய் இருக்கும், 20 ரூபா. நாங்களாம் இங்கே ஒரு முருங்கைக்காயே 10 ரூபான்னு வாங்கினோமா. ஸோ அத்தை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஈர துணியை வச்சு நீ கட்டி கொண்டு போனேன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ட்ரெயின் வைக்கைக்கும் ஒன்றாகாது, அதே மாதிரி ஒரு 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுனாங்க. ஸோ அதே மாதிரி தான் கொண்டு வந்துருந்தேன். அது வந்த உடனே இந்த அம்மா வந்துட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா பிச்சு விட்டுட்டா அந்த துணியை ஃபுல்லாக. திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வளர்த்தி போட்டுட்டு திரும்ப அதையும் கெட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, பீன்ஸு. மெயினாக நாங்கள் சந்தைக்கு போனதே எதுக்காகனா இந்த பாகற்காய்க்கு தான். ஆனால் அந்த கொஞ்சம் ஹீட்டில் பழுத்துருச்சு, பிறக்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா இங்கே பாகக்காய் ஃபுல்லாக பெருசு பெருசாக இருக்கும், பாகக்காய் அந்த கசப்பு தன்மை இவளுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை சுவைகளில். ஸோ அது வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி விலாஸில் வந்து மிளகு சேவு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஓமப்பொடி, அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்வீட் வாங்கியிருந்தோம்ல, அல்வா, முறுக்கு, இதெல்லாம் வாங்கியிருந்தோம். வந்துட்டு 3 டப்பா வாங்கியிருந்தோம். 1 டப்பா நமக்கும், மற்ற 2 வந்து சேச்சிக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ 2 சேச்சி வீட்டுக்குமே கொடுத்தாச்சு. அப்புறம் மிளகாய் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துருந்தது. வந்த அன்னைக்கே இவங்க வந்து வயநாடுக்கு போகணுன்னு சொன்னதுனால தான் 1 வீக்குக்கு இருக்கிற மாதிரி காய் வாங்கிட்டு வந்தது. இல்லைன்னா பேசிக்காக ஒரு 2 நாளுக்கு இருக்கிற மாதிரி தான் காய் நார்மலாகவே வாங்கிட்டு வருவோம். ஊருக்கு போகும்போது என்னமோ லக்கேஜ் 2 தான் இருக்கும், ஒரு ஹேண்ட்பேக், ஒரு ட்ராலி, அவ்வளோதான் இருக்கும். பட் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டை பையன் காணாது, மீது காணாததுக்கு ட்ராலியில் வேற வச்சு அடைக்க வேண்டியது, வரும்போது லக்கேஜில் 4 தான் வரும். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.